ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்தில் இருந்தால் கதை ரொம்பவே சீரியஸாக போக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 10. வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால மிஸ் ஆனா வந்துட்டு ஒரு சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட சொல்றாங்க. சைலண்ட் நைட் அப்படிங்கிற ஒரு சாங்கை சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கேவலமா பாடுறாங்க. நீங்க மோசமா பாடுறீங்கன்னு சொல்லவும் எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் தேவைன்னு அவங்க சொல்லவும் எனக்கு இந்த பாட்டு நல்லா தெரியும், நான் எங்கள் அம்மா கூட சேர்ந்து பாடிருக்கேன், மீறி சூப்பராக பாடி காமிக்கிறா, இந்த பசங்களா இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மிஸ் ஆனா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு மீறிக்கு என்ன கொடுக்கலான்னு காசுக்கி கேட்கவோ வீடியோ கேம்ன்றே சொல்கிறான், உனக்கு தேவனா நீ போய் வாங்கிக்கோடா அப்படின்னு காசுக்கே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மீரியோட அம்மா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. நீ எதுக்காக எங்கே வந்திருக்க அப்படின்னு காசுக்கே கேட்குறான். ஏன்னா நான் மீரியோட அம்மா அப்படின்னு பா சொல்லவும், ஓ இப்போதான் உனக்கு தெரியுதா, அவளை அனுப்பும் போது உனக்கு தெரியலையா அப்படின்னு காசுக்கி கேட்கவும், எப்படி இருந்தாலும் நான் தான் அவளோட அம்மா அப்படின்னு பா சொல்றா. ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி மீறி போய் அவளை கட்டி பிடிக்கவோ காசுக்கிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. மீரிக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவை பிடிச்சிக்குங்கிறதுனால வேற வழி இல்லாம காசுக்கி அவனோட வீட்டுக்கு அவளையோ சேர்த்து கூட்டிட்டு வரான். மீரி அவ வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. மீரிக்கு அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கு, சோ பொறுத்து போ மீரிக்காக அப்படின்னு சொல்லி ரே சொல்றான். இதுதான் என்னோட ரூம், இது என்னோட ட்ரெஸ் அப்படின்னு மீரி காமிக்கவோ, மீரி உனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கா இல்ல அம்மா இல்லாம இருக்க பிடிச்சிருக்கான்னு கேட்கவோ, இல்ல எனக்கு நீங்க வேணும், பாப்பாசும் வேணும் அப்படின்னு வா சொல்றா. உன்னை அனுப்பிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு உங்க அம்மா சொல்லவும், எனக்கு உங்க ஹேம்பேக் ஸ்டிக் செஞ்சு தாங்க அப்படின்னு வா சொல்லவும், சரி நான் அவளும் செய்ய ரெடி பண்றா, அப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹேம்பேக் ஸ்டிக் சாப்பிடுவோம் அப்படின்னு மீரி சொல்லவோ, மீரி அம்மா சமைக்க போறாங்க. உன்னோட கிச்சனை மத்தவங்க யூஸ் பண்ணா உனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி காசுக்கி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். வா இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு மீரி சொல்லவும், ஆனா நான் சமைச்சா அதுல ஆர்கானிக்கா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா வாங்குவேன் அப்படின்னு காசுக்கி சொல்லவும், இது நல்லா தான் இருக்குன்னு ரேவோ சொல்றா. கிறிஸ்மஸ் நைட்டுக்கு நாங்க சைலண்ட் நைட் தான் பாட போறோம் அப்படின்னு மீரி சொல்லவோ, அதை நம்ம அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்லன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்பவும் நம்ம சேர்ந்து பாடலாமா அப்படின்னு வா கேட்கவும், அத அம்மா காசுக்காக தான் பாடுவேன், உங்க அப்பாங்க 2 பேரும் காசு இல்லாம ஃப்ரீயா கேட்பாங்கல்ல அப்படின்னு மீரி அம்மா எதுக்கோ சமாளிக்கிறா. அப்பா காசு கொடுங்கன்னு மீரி சொல்லவா, அதெல்லாம் முடியாதுன்னு காசுக்கி டென்ஷன் ஆகுறான். சரி எதுக்கு திடீர்னு மனசு மாறின அப்படின்னு காசுக்கி கேட்கவும், அவ ஸ்மோக் பண்ண போறா, இங்க வேண்டான்னு காசுக்கி சொல்றான். என்ன வேலையை விட்டு துரத்திட்டாங்க, என் த்ரோட் வரைக்கும் கேன்சர் வந்துடுச்சு, அதனால இதுக்கப்புறம் என்னால பாட முடியாது, நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல, அதனால மீறி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சிங்கராகிற என்னோட கனவுகள் இதுக்கப்புறம் இல்லாம போயிடுச்சு, ஆனா மீறியை நான் பாத்துக்கிடணும்னு நினைக்கிறேன், ஸோ தயவு செஞ்சு அவளை என் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு வா கேட்கவும், மீரியோட கிறிஸ்மஸ் பார்ட்டி டேக் கேர்ல வருது, இந்த டைம் நீங்க அவளை மாத்த வேணாம் அப்படின்றே சொல்லவும், பக்கத்திலேயே கூட நான் எங்கேயாச்சும் அபார்ட்மெண்ட்ல ரெண்ட்ல தங்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், இது உன்னோட ஆசை, ஆனா மீறி என்ன ஆசைப்படுறாங்கிறது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கறான். நான் என் லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க அவளுக்காக எவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ ப்ளீஸ் அதே மாதிரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்கிறதும் எனக்கு தெரியும், ஒரு அம்மாவா அவளோட சேஃப்டி எனக்கு முக்கியம், உங்க கூட இருந்தா அது இருக்காதுங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் இப்போதைக்கு கிளம்புறேன், பட் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. மீறி தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கிளம்பி போயிட்டா. மீறி அழுதுட்டு இருக்கா. நாங்க அசாசின்ஸ்ங்கிறது அவளுக்கு எப்படி தெரிஞ்சதோ அப்படின்னு சொல்லி காசுக்கி யோசிக்கவும், நான் தான் சொன்னேன்னு கியோ சொல்றான். அட பாவிக்கோ ஏன்டா சொன்ன அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கவும், அந்த ஹிட்மேன் கொடுத்த போட்டோவை காமிக்கிறான். எங்களை யாரு அப்படின்னு காசுக்கியோ ரேவோ கேட்கவும், ரியோ ஓக்கினோ அவனை அவனுக்கு தெரியும்ல ரே அப்படின்னு கியோ சொல்லவும், ஆமா நம்ம சொல்றான், நீங்க தான் மீரியோட அப்பாவை கொண்டது, ஒரு நாள் அவளுக்கு ஃபியூச்சர்ல அது தெரியும் தான் என்ன ஆகும்னு யோசிச்சிங்க, அந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு கியோ சொல்லவோ, ரே லவ் பண்ணா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனர் ரே தான் போய் கொண்டுட்டு வந்திருப்பான், மீரியை நீங்க விட்டு கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா மீரிக்காக ஆர்கனைசேஷன் கூட ஃபைட் பண்ணணும், இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு கியோ சொல்றான். ஸோ இத்தனை நாள் நீங்க கனவு கண்டுட்டு இருந்ததுல இருந்து எந்திரிச்சு வாங்க அப்படின்னு கியோ சொல்றேன். மீறி ஏந்திரி அப்படின்னு காசுக்கி சொல்லவும், இன்னைக்கு லீவு தானே வா கேட்கறா. டவுனுக்கு போகலான்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு வா எந்திக்கிறா. ரேவையோ போய் எழுப்பி கூட்டிட்டு போறாங்க. எங்க போறான்னு மீறி கேட்கவோ, சீக்ரெட் சர்ப்ரைஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு ரே கேட்கவும், அவ கூட இருக்க போற கொஞ்ச நாள் நம்ம என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி காசுக்கி சொல்றான். இது என்ன இடம் அப்படின்னு மீறி கேட்கவும், இது ஒரு மால், இதுக்குள்ள பாரு என்ஜாய் பண்றதுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி காசுக்கி காமிக்கிறான். ஐ சூப்பர் அப்படின்னு சொல்லி மீறி என்ஜாய் பண்றா. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப காசுக்கி எல்லாரும் உள்ள போறாங்க. ஜாலியா உள்ள போய் எல்லாருமே எல்லாத்துலயும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீறி வந்துட்டு அந்த ஸ்டோன் வச்ச வால்ல ஏறிட்டு இருக்கவும், ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு கயிறு வந்துடுச்சுன்னா அப்படின்னு காசுக்கி தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கான். ரே வந்துட்டு அதுல சூப்பர் ஃபாஸ்ட்ல ஏறுதான். ஆனா காசுக்கியால கொஞ்சம் கூட ஏற முடியல. பாப்பா ரே ஆசம், பாப்பா காசுக்கி மோசம் அப்படின்னு மீறி சொல்றா. மீரியோட அம்மா கிட்ட இருந்து வர மெசேஜ் வந்திருக்கு. சரி வா மீறி அடுத்து போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி காசுக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கவும், எனக்கு அது சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி மீறி சொல்றா. காசுக்கி போய் டேபிள பிடிச்சு வச்சிருக்கான். இவங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அது பார்க்க சூப்பரா இருக்குன்னு காசுக்கி பார்க்கவும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி மீறி அவனுக்கு ஓட்டி விடுறா. ரேக்கு ஓட்டி விடுறா. எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாதான் இது இன்னும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. இன்னும் கொஞ்சம் தாயன் காசுக்கி
கேட்கவோ முடியாது, நான் ஒரு வாய் தான் தருவேன் அப்படின்னு வா சொல்றா. இன்னும் கொஞ்சம் தாயேன்னு கேட்கவா அவ பாட்டு ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு முடியாது அப்படின்னு சொல்றா. ஹே மீறி உன் வாயெல்லாம் பாரு ரொம்ப இதா இருக்கு, வா தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி காசுக்கி அதை கிளீன் பண்றான். பக்கத்து டேபிள்ல ஒரு பையன் அவங்க அம்மா கூட அதை ஷேர் பண்ணுவோம். அம்மாவும் வந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மீறி சொல்லவும், ஆமா நீ சொன்ன மாதிரியே ஷேர் பண்ணி சாப்பிடுறது உண்மையிலேயே டேஸ்டா தான் இருக்குது அப்படின்னு காசுக்கி அவளை கட்டி பிடிக்கவோ என்னாச்சுன்னு அவன் கேட்கறா. ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு எனக்கு கத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு காசுக்கி சமாளிக்கிறான். சரி பாப்பா ரே பாப்பா காசுக்கி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மீறி கூப்பிடுறா. மீறி கிட்ட உண்மையை சொன்னாவா மன்னிப்பாளான்னு காசுக்கி யோசிக்கவும், இப்போ அவளுக்கு வயசு பத்தாது அப்படின்னு ரே சொல்றான். சரிவா இருக்கிற டயத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ரே கூப்பிடுறான். பாப்பா ரே கார் சூப்பரா ஓட்டுறீங்க அப்படின்னு பாராட்டுறா. பாப்பா காசுக்கி தான் காசு செலவு பண்றதுல பெஸ்ட் அப்படின்னு கிறிஸ்மஸ்க்கு மீறிக்கு நிறைய பொம்மை ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ கடைசியா பாரிஸ் வேல் கிட்ட வருவோம், அதுல ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீறி சொல்றா. அது பயமா இருக்காது அப்படின்னு வா கேட்கவோ, கண்டிப்பா இருக்காது, நீ டாப்ல இருந்தன்னா உனக்கு தூரத்துல இருக்கிற எல்லாம் தெரியும் அப்படின்னு இவங்க கூட்டிட்டு போறாங்க. வா இது உண்மையிலேயே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி மீறி சொல்றா. நீ லாஸ்ட் விண்டர்ல ஒரு கேட்டை தூக்கிட்டு வந்த ஞாபகம் இருக்கா, அப்ப நான் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் தெரிலன்றே சொல்றான். சில சமயம் நம்ம மத்தவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு காசுக்கே சொல்லவும், நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி உன்னால இதை சொல்ல முடியுது அப்படின்னு ரே கேட்கறான். மீறி அவளோட நார்மல் லைஃபை வாழ்றதுக்கான நேரம், சோ நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், நம்ம இப்ப பண்ணலனாலே ஒரு நாள் இதை பண்ணி தான் ஆகணும் காசுக்கி சொல்லவும் ரே கொஞ்சம் சோகமாக்குறான். பாப்பா இங்க பாருங்க டாப்ல வந்துட்டு எல்லாம் தெரியுது அப்படின்னு மீறி சொல்லவும், அப்படியான்னு எல்லாரும் சேர்ந்து பாக்குறாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. அச்சோ திரும்பவும் நம்ம கீழே போறான்னு மீறி வருத்தப்படுவோம். கொஞ்ச நேரத்துக்கு இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தது, தேங்க்ஸ் மீறி அப்படின்னு ரேவோ காசுக்கியோ சொல்றாங்க. மீரியோட அம்மா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காசுக்கி தான் மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். நீ அம்மாவும் சேர்ந்து இன்னைக்கு ஒன்னா தூங்க போறீங்க அப்படின்னு சொல்லவோ, தேங்க்ஸ் பாப்பா அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா அவங்க அம்மா கிட்ட ஓடுறா. காசுக்கிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மீறி ஒரு நிமிஷம் உனக்கு குளிர் உள்ள இதை வச்சுக்கோ அப்படின்னு காசுக்கி அவகிட்ட ஸ்கார்ஃபை கொடுக்குறான். சரி டாட்டா பாப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. அப்படின்னா அவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொல்லி காசுக்கி ஒரு மாதிரி வருத்தப்படுறான். நம்மளால மாற முடியாது அப்படின்னு ரே சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பா. ஸோ மீரி கூட கடைசி நாட்களை செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மீரியோட அம்மா வந்து அவளை கூட்டிகிட்டு போறா. என்னதான் இருந்தாலும் ரே அண்ட் காசுக்கி ரெண்டு பேருமே ஹிட்மேன் அப்படிங்கிறதுனால அவங்க உயிருக்கு ஆபத்து எந்த நேரம் வேணாலும் வரலாம், அது மீரியை கூட பாதிக்கலாம். ஒரு அம்மாவா மீரியோட அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அம்மாவே மீரியை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.